தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். சாணக்யா இன்டர்நேஷனல் அகாடமி உங்களுக்குள் இருக்கும் தலைவரை வெளிக்கொண்டு வரும் பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை. நேரடி மற்றும் இணைய வழி. கான்டாக்ட் 7338824242. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தொடங்கி இன்று 53 ஆண்டுகளை நிறைவு செய்து இன்று 54வது ஆண்டு ஆரம்பிக்கின்றது. இந்த நல்ல நாளில் எங்களுடைய இருபெரு தலைவர்களின் எண்ணப்படி இந்த கிராமத்தில் வானக்கான்காடு கிராமத்தில் உங்களை எல்லாம் சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. இங்கு அமர்ந்திருக்கும் உடன்பிறப்புகள் அத்தனை பேருக்கும் என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறேன். புரட்சித் தலைவர் அவர்கள் 1953ஆம் ஆண்டு பேரறிஞர் அண்ணாவின் வழியில் திமுகவில் தன்னை அர்ப்பணித்து கொண்டார். கிட்டத்தட்ட 19 ஆண்டுகள் திமுகவில் அவர் பயணித்தார். சட்டமன்ற உறுப்பினரானார். அந்த காலகட்டங்களிலெல்லாம் திமுகவின் பொதுக்கூட்டங்களுக்கு அண்ணாவுடன் சென்று உரையாற்றியிருக்கிறார். அண்ணா அவர்கள் இருந்த காலம் தொட்டு புரட்சி தலைவரை பற்றி அண்ணாவுக்கு நன்றாக தெரிந்ததால் அவரை தன் உடன் பிறந்த சகோதரர் மாதிரி நினைத்திருந்தார். அண்ணாவின் மறைவுக்கு பிறகு புரட்சி தலைவருடைய முயற்சியினால் வந்த, அதாவது முதலமைச்சராக வந்த திரு கருணாநிதி அவர்கள் புரட்சி தலைவர் மீதே ஒரு போராமை உணர்ச்சி வந்துவிட்டது அவருக்கு. அதனால் கொஞ்ச காலம் அப்படியே போனது. புரட்சி தலைவரை ஒரு வழியாக வெளியே அனுப்பிவிட்டார். இது அரசியலில் தொண்டுகட்டு காலமாக நடக்குது. இன்னைக்கு கூட நடந்துக்கிட்டு இருக்கு, உங்களுக்கெல்லாம் தெரியும். அந்த சமயத்தில் புரட்சி தலைவர் மேலே தமிழ்நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு பிரியத்தோடு இருந்தாங்க. புரட்சி தலைவரும் மக்கள் மீது மிகுந்த பாசம் வைத்திருந்தார். அவரை வெளியேற்றிய பிறகு எல்லோருடைய வேண்டுகோளுக்கிணங்க புரட்சி தலைவர் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை இந்த தேதியிலேயே ஆரம்பித்தார். அதன் பிறகு புரட்சி தலைவர் அவர்கள் மக்களின் பேராதரவோடு 1977ஆம் ஆண்டு முதலமைச்சராக பதவியேற்றார். அன்றே அவர் நினைத்து விட்டார், இந்த மக்களுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் நம்ம காலத்தில் செய்யணும் அப்படின்னு. அவர் இந்த இயக்கத்தை ஆரம்பித்த போது கூட பார்த்திங்கன்னா மக்களுக்கான இயக்கமாக தான் புரட்சி தலைவர் இந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்றுவித்தார். அவர் இருந்தவரை ஒவ்வொரு நாளும் மக்களை பற்றிய சிந்தனையிலேயே தான் அவருடைய அரசாங்க வேலைகளும் இருந்தது. அந்த காலகட்டத்தில் புரட்சி தலைவர் முதல்வர் ஆனதும் முதல்ல எதை நினைக்கிறாரு? குழந்தைகளை பற்றி நினைக்கிறார். சின்ன வயசில் ஒரு 5-6 வயசுக்குள்ளே தான் உங்களுக்கு ஊட்டச்சத்துகள் குழந்தைகளுக்கு அதிகம் கொடுத்தாதான் மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாரு,
அதுக்கு முன்ன திரு காமராஜர் ஐயா இருந்தபோது, முதல்வராக இருந்தபோது, அரசாங்கமும் மற்றும் வெளியாட்களும் சேர்ந்து மதிய உணவுன்னு கொஞ்சம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அதன் பிறகு புரட்சி தலைவர் வந்ததும் அவர் என்ன பண்ணுறாரு, நம்ம அரசாங்கமே செய்வோம் முழுவதும் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்கு சத்துணவு திட்டம் அப்படிங்கிறத கொண்டு வந்து அந்த பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு ஊட்டச்சத்தான சாப்பாடு, ஒருவேளை சாப்பிட்டாலும் நல்ல சாப்பாடாக இருக்கணும், சத்துள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்து வச்சார். அதுதான் இன்னைக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. நல்லபடியாக குழந்தைங்களுடைய வளர்ச்சியை முதல்ல பார்த்தாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா படிப்பு. இதை பொறுத்த வரைக்கும் இவர் 77 முதலமைச்சராக பதவி ஏற்ற உடனேயே 78க்குள்ளே நிறைய சீர்திருத்தங்களை கல்வியிலையும் கொண்டு வர்றாங்க தலைவர். என்ன கொண்டு வர்றாரு, எல்லாத்தையும் சுற்றி யோசித்து பார்த்தீங்கன்னா அந்த கிராமப்புறங்களை சுற்றியே இருக்கும் அவருடைய திட்டங்கள் எல்லாமே. அப்போ என்ன நினைக்கிறாரு, பள்ளி படிப்பை பிள்ளைகள் படிக்கிறாங்க. அந்த சமயத்தில் எஸ்எஸ்எல்சி வரைக்கும் இருந்துச்சு. அதுக்கு அவர் யோசிக்கிறார், கிராமப்புறங்களில் உள்ள பிள்ளைங்க மேல் படிப்புக்கு ரொம்ப போகமாட்டேங்கிறாங்க. அவருக்கு தகவல் வருது. காரணம், காலேஜுக்கு அதாவது கல்லூரிகள் ரொம்ப குறைவாக இருக்குது. அதனால் பிள்ளைகள் போய் வசதி வாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு எட்டாக்கனியாக இருக்குது, போய் படிச்சுட்டு வர்றதுக்கு முடியலை, செலவு அதிகமாகும். அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை. அப்போ தலைவர் என்ன பண்ணுறாங்க, 78லே ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு வருட காலத்திலேயே புரட்சி தலைவர் எந்த அளவுக்கு யோசிக்கிறாரு, எவ்வளவு வேகமாக அரசாங்கம் நடக்குதுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். ஏன்னா இப்போ அரசாங்கம் நடக்கவே இல்லை, உக்காந்தே இருக்கு. அதனால் இதை சுட்டி காட்டுறேன். ஏன்னா அவர் கட்சி துவக்கிய நாள் இன்னைக்கு அவரை நினைக்கிறோம் நம்ம. அவர் செஞ்சதெல்லாம் இந்த காலத்து பிள்ளைங்களுக்கும் புரியணும், தெரியணும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ன செஞ்சுது அப்படிங்கிறது இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு தெரியாது. அதை நான் சொல்ல வேண்டிய கடமை எனக்கு இருக்குது. அதனால் நான் அதை நினைவுபடுத்துகிறேன். அந்த படிப்பில் என்ன பண்ணுறாரு, +1 +2ன்னு கொண்டு வர்றாரு. அதை அந்த பியூசிங்கிறதுக்கு காலேஜில் போய் படிக்கணும். காலேஜ் எண்ணிக்கையோ குறைவாக இருக்குது. தமிழ்நாட்டில் உள்ள பிள்ளைங்க எப்படி போய் படிக்கும் சிந்திக்கிறாரு. அப்போ உருவாகிறது தான் அந்த +1 +2. அந்த பியூசிங்கிறத எடுத்தாச்சு. அந்த +1 +2 அந்த படிப்பையும் ஸ்கூல்லே படிச்சிடலாம். அவங்க போய் படிச்சுக்கிட்டு இருக்க ஸ்கூல்லே படிக்கலாம். அந்த முறையை கொண்டுட்டு வந்துட்டார். அதுக்கப்புறம் அது தொடர்ச்சியாக கேட்குறாரு, என்ன நிலமை, பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் அந்த 11, 12 நம்ம சேர்க்கறதுனால சில ஆயத்த வேலைகள் அந்த பள்ளிக்கூடங்களுக்கு செய்ய வேண்டியது இருக்குது. அதுக்கு பணத்தை கொடுத்து அரசாங்கத்திலேருந்து அதெல்லாம் உயர்த்துறாரு, அந்த வேலையை செய்கிறார். அதனால் கிராம பிள்ளைங்கள் அந்த பியூசின்னு காலேஜுக்கு கல்லூரிக்கு போகாமல் பள்ளி படிப்புலையே அதை சேர்த்து முடிக்கிறாங்க. அதுக்கு பிறகு காலேஜுக்கு போகிறாங்க. அன்றைய காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா 77, 78 அந்த சமயத்தில் மொத்தம் 156 காலேஜ், அதாவது கலை அறிவியல் கல்லூரிகள் இருக்குது. 6 இன்ஜினியரிங் காலேஜ், அதாவது பொறியியல் கல்லூரி 6 தான் இருக்குது. மருத்துவக் கல்லூரி 8 இருக்குது.
அன்னைக்கு மக்கள் தொகை 4,84,00,000 பேர் இருக்கும். அந்த காலகட்டத்தில் இது எப்படி போகிறோம்? இன்னும் வருடம் ஆக ஆக படிக்கிற பிள்ளைகள் அதிகமாகும். அதனால் நம்ம எல்லாத்தையும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிற முடிவுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்னைக்கு இந்த கலைக்கல்லூரி சொல்கிறேனே அது 63 இருக்குது தமிழக அரசு நடத்துறது. தமிழக அரசுனுடைய உதவி பெற்ற கல்லூரிகள் 65, 28 கல்லூரி தனியார் நடத்துகிறாங்க. இது எப்படி போகிறோம்? அதுக்கு பிறகு தான் தலைவர் எல்லாத்தையும் அதிகப்படுத்துகிறாரு. மாநகராட்சிகளில் உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு அதோட வசதி வாய்ப்பையும் பெருசு பண்ணி ஆகணும். அதனால் என்ன பண்ணுறாங்க, அன்னைக்கு உள்ள காலகட்டத்தில் 5 கோடி நிதியை அரசாங்கம் மாநகராட்சிகளுக்கு கொடுத்து கட்டடங்கள் நிறைய வாடகை கட்டடத்தில் இருக்குது, அதெல்லாம் மாற்றி சொந்த கட்டடமாக்கி அதில் பிள்ளைகளை படிக்கிறதுக்கு அதிகப்படுத்துகிறார். இதெல்லாம் செஞ்சது யார்? நமக்கு முன்ன ஆட்சி பண்ணவங்க காங்கிரஸோ திமுகவோ இல்லை. இதை கொண்டு செஞ்சது நம்ம ஆட்சியில் தான், தலைவர் ஆட்சியில் தான். இதை நல்லபடியாக செஞ்சாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் தான் இன்ஜினியரிங் காலேஜ், பொறியியல் கல்லூரி, இது வெறும் 6 காலேஜ் இருக்குது. இதை வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டு பிள்ளைங்க எப்படி படிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தலைவர் என்ன பண்ணுறாங்க, அப்போ இருந்த இந்த சட்டம், தமிழ்நாடு சட்டத்தில் என்ன இருக்குது, அரசாங்கம் மட்டும்தான் பொறியியல் கல்லூரி நடத்த முடியும்னு இருக்குது. அதை மாற்றுறாரு. மாற்றி தனியாரும் பங்கு பெறலாம். ஏன்னா அப்போ தான் அதிக பிள்ளைகளுக்கு பொறியியல் கல்லூரியில் படிக்கிற வாய்ப்பு கிடைக்கும். அரசாங்கமும் செய்யுது, அவங்களும் செய்யலாம். அதுதான் கிட்டத்தட்ட இன்றைக்கி இந்தியாவிலேயே அதிகம் பொறியியல் படிப்பு படித்த மாணவர்கள் எங்கே இருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் தான். கிட்டத்தட்ட 500 காலேஜ் இருக்குது, கல்லூரிகள் இருக்குது. அதனால தான் நம்ம குக்கிராமத்தில் உள்ள பையன் பிஇ படிக்கிறான், வேலைக்கு போகிறான். வெளிநாட்டில் வேலைகள் நம்ம பிள்ளைக்கு தான் முதல்ல கிடைக்குது. இதுக்கெல்லாம் காரணமாக இருந்தவர் புரட்சி தலைவர். அதன் தொடர்ச்சியாக தான் அம்மாவும் அதை செஞ்சுக்கிட்டு வராங்க. அதே போல் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அந்த காலகட்டத்தில் 4,84,00,000 பேர் மக்கள் தொகை இருக்குது தமிழ்நாட்டில். இன்றைக்கி 8:35 இருக்குது. தலைவருடைய அந்த தொடர் தான் அதிமுக. அம்மா வர்றாங்க. அடுத்தது அம்மா என்ன பண்ணுறாங்க, மெடிக்கல் காலேஜ் எங்கே பார்த்தாலும் மாவட்டத்துக்கு 1 அப்படின்னு சொல்லி மொத்தம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா 35 அரசாங்கம் நடத்துகிற மருத்துவக் கல்லூரி இருக்குது, 45 தனியார் நடத்துகிறது இருக்குது. அன்னைக்கு 1015 பேர் மொத்தமாக படித்தாங்க மருத்துவம். இன்னைக்கு நம்ம ஆட்சியின் முயற்சியால் தான் இன்னைக்கு 12,000 பேர் வருஷத்துக்கு வெளில வர்றாங்க. அதனால தான் இங்கே மருத்துவர்களும் அதிகம். இது எதுக்காக சொல்கிறேன்னா, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் இதெல்லாம் உருவானது. திமுகவில் கிடையாது, அவங்க அந்த பக்கமே போகல. அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப வாரிசுகளுக்கு தான் அந்த காலத்தில் கிராம அதிகாரியாக இருந்தாங்க.
அதை மாற்றினதும் தலைவர் தான். என்ன பண்ணுறாரு, அது என்ன வழி, வம்சாவளி அப்படி தான் வரணுமா? வேண்டாம், அதுவும் அரசாங்க பதவியாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு பரீட்சை வச்சு எந்த ஜாதிக்காரங்களும் வரலாம், எந்த ஊர்காரங்களும் வரலாம். அது மாதிரி ஒரு முறையை வகைப்படுத்தி செஞ்சவரும் புரட்சி தலைவர் தான். நம்ம 2 தலைவர்களுக்குமே பார்த்தீங்கன்னா மக்கள் பக்கமாக தான் போவாங்க. முதலாளிய பக்கம் தலை வச்சு படுக்கிற பழக்கமே நமக்கு இல்லை. அதனால் மக்களுக்கு நல்ல ஆட்சி கொடுக்கணும்னா அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தால் தான் கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லை, நல்ல தலைமை இருந்தால் தான் கொடுக்க முடியும். அதுக்காக தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எப்போலேருந்து சொல்கிறேன், நான் பெங்களூர்லேருந்து வெளில வந்ததுலேருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஏழைகளோட கட்சி. ஏழைங்க முன்னேறணும்னா நம்ம விளம்பரத்து பக்கமே போக மாட்டோம். மக்கள் மனசில் மட்டும்தான் குடியிருப்போம். அதனால் மக்களாட்சியை நடத்தின நம் தலைவர்கள் 2 பேர், அந்த வழியிலேருந்து நான் கொஞ்சம் கூட திரும்ப மாட்டேன். அதுதான் நமக்கு வேணும், நம்ம தமிழ்நாட்டுக்கும் வேணும். அதுவும் இப்போ நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், திமுக ஆட்சி செய்கிறத பார்த்துக்கிட்டு இருக்கேன். சட்டம் ஒழுங்கு சுத்தமாக மேலே காற்றுல பறந்துக்கிட்டு இருக்கு. எல்லா இடத்துலையும் மோசம்தான். எதையுமே அவங்க சரிவர கவனிக்கலை. அதுக்கு முக்கிய காரணம் அரசாங்கத்தை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். முதல்ல ஒன்றுமே தெரியாமல் இந்த காலத்தில் அரசாங்கத்தை எல்லாம் நடத்த முடியாது. நீங்கள் டிவியில் வேணால் நீங்கள் விளம்பரம் கொடுத்துக்கிட்டு மக்களை ஏமாற்ற பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இப்போ இனிமே தமிழ்நாட்டு மக்கள் ஏமாற மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேஷன் கடைக்கு போனால் பிரச்சனை, நீங்கள் ஏதாவது ஒரு பஞ்சாயத்தில் போய் ஒரு வேலைக்கு போனீங்கன்னாக்கா கையில் ஜோபில் பணம் வச்சுக்கிட்டு தான் போகணும். நீங்கள் பத்திரம் பதிவு பண்ணவே முடியலை. 2 விதமாக சொல்கிறாங்க. பத்திரம் பதிவு பண்ணால் ஒன்று பணம் கொடு, இவ்வளோ கமிஷன் கொடு, பண்ணுறோம். அப்படி இல்லையா அந்த இடம் அவங்களுக்கு பிடிச்சி போச்சுன்னு வச்சுங்க, யார் கொடுக்குறாங்களோ அதெல்லாம் படித்து பார்த்துட்டு அவங்களுக்கு ஆளை விட்டு இதை கேன்சல் பண்ணு, நாங்கள் வாங்கிக்கிறோம், வேறு ஆள் இருக்காங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லி பத்திரப்பதிவை கூட நீங்கள் நினச்ச நேரத்தில் போய் பண்ண முடியாது இந்த அரசாங்கம் இருக்கிறப்ப. இதனால் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. நான் சொல்லவே தேவையில்லை உங்களுக்கு. ஒவ்வொரு வீட்லேயும் கரண்ட் சார்ஜ் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். வீட்டு வரி எந்த அளவுக்கு போயிட்டுருக்குன்னு தெரியும். அதே போல் சிறு தொழிலேருந்து பெரிய தொழில் வரைக்கும் கம்பெனி வச்சுருக்க நிறுவனங்கள்லாம் எல்லாம் பூட்டை போட்டு பூட்டுறாங்க. என்னென்ன அவங்களுக்கு கட்டுப்படி ஆகலை, எல்லாத்துக்கும் சார்ஜை அதிகப்படுத்துகிறாங்க. அதனால் அதுவும் நடக்கலை. அதே போல் ரேஷன் கடைக்கு போனாலும் அதே பிரச்சனை. விவசாயிகள் கதை ரொம்ப மோசமாக இருக்குது. நெல்லை போட்டோமா, பயிர் பண்ணோமா, நெல் விளைஞ்சிதா, நெல் விளைஞ்சதெல்லாம் ஒன்றும் பெருசாக லாபம் இல்லை. இருந்தாலும் இப்போ நம்ம டெல்டா பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா களிமண் சாயில் மண், அதனால் நெல் தான் பயிரிட முடியும், வேறு எதுவும் அவங்க செய்ய முடியாது பாவம். அது ஒழுங்காக அங்கே எடுக்கிறாங்களா அப்படின்னா இல்லை. உடனே நான் ஏதாவது சொல்லிட்டேன்னா அந்த மந்திரி ஏதோ ஒரு வயலில் போய் நிற்கிறாரு, நின்றுட்டு என்ன சொல்கிறாரு,
இங்கே எல்லாம் ஒழுங்காக நடந்துக்கிட்டு இருக்கு, அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. பஸ்ஸே வாங்க மாட்டீங்களப்பா, பஸ்ஸை விடுங்கப்பா அப்படின்னு கேட்டால் அதுக்கு உடனே போய் அந்த மந்திரி பஸ்ஸே ஓட்டுறாரு. பஸ் ஓட்டுறதுக்கு டிரைவர் இருக்கார், இவருக்கு அந்த வேலை இல்லை. நீ மந்திரியாக இருக்கிற நீங்கள் எந்த ஊருக்கு எத்தனை பஸ்ஸு போகுது, எத்தனை ட்ரிப்பு போகுது, எந்த மாவட்டத்துக்கு எத்தனை பஸ் இருக்குது, எங்கே அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறத பார்த்து தான் நீங்கள் செய்யணும் ஒழிய அதை விட்டுட்டு உடனே நாங்கள் அந்த பஸ்ஸு வாங்கிட்டோம் இந்த பஸ்ஸு வாங்கிட்டோம். அதாவது அவங்க சொல்கிற கதை எப்படி இருக்குன்னா, சாப்பாட்டுக்கு வழி இல்லைங்கிறப்ப ஒரு பழைய சாதம் அந்த பசிக்கிற நேரத்தில் கொடுத்தீங்கன்னா போகும், நான் பிரியாணி தான் போடுவேன் அப்படின்னு சொல்கிற அரசாங்கமாக இருக்குது. அதனால் எந்த வேலையும் நடக்க மாட்டேங்குது. ஒரு கண் துடைப்புக்காக எல்லாத்துக்கும் பதில் மட்டும் வருது, மக்களுக்கு எதுவும் போய் சேர மாட்டேங்குது. இப்போ அம்மா இருந்தாங்க, அம்மா இருந்தப்ப கடன் கட்டுக்குள்ளே இருந்தது, அரசாங்கத்துக்கு உள்ள கடன் ரொம்ப கட்டுக்கோப்பாக வச்சுருந்தாங்க. அதில் வச்சுக்கிட்டே அம்மா என்னென்ன செஞ்சாங்க, படிக்கிற பிள்ளைங்களுக்கு புத்தகம், விலையில்லா புத்தகம், விலையில்லா நோட்டு புத்தகம் கொடுத்தாங்க, தாலிக்கு தங்கம் கொடுத்தாங்க, கல்லூரி படிப்பை முடித்தா 50,000 கொடுத்தாங்க திருமணம் ஆகிற பெண்களுக்கு, பள்ளி படிப்பை முடித்தவங்களுக்கு 25,000 கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஆடு கொடுத்தாங்க, ரொம்ப அடிமட்டத்தில் உள்ள ஏழை எளியவர்களுக்கு ஆடு கொடுத்தாங்க. பெண்களுக்கு, வேலைக்கு போகும் பெண்களுக்கு வீட்டு வேலையை சீக்கிரம் முடிக்கணுங்கிறதுக்காக கிரைண்டர், மிக்சி இதெல்லாம் கொடுத்தாங்க. பள்ளிக்கூடத்து பிள்ளைங்களுக்கு சைக்கிள் கொடுத்தாங்க, மடிக்கணினி கொடுத்தாங்க, புத்தக பை கொடுத்தாங்க. இது எல்லாம் கொடுத்தது அம்மா. அம்மா இருந்தப்போ கடனும் கட்டுக்குள்ளே இருந்தது, மக்களுக்கும் நிறைய செஞ்சாங்க. இந்த அரசாங்கத்துக்கு இப்போ கிட்டத்தட்ட நெருங்கிட்டு தேர்தலுக்குள்ளே முடிஞ்சிடும், 12 லட்சம் கோடி இவங்க வாங்கியிருக்கிற கடன். யாருக்காவது ஏதாவது செஞ்சுருக்காங்களா? ஒன்றும் செய்யலை. ஆனால் கடை மட்டும் ஏறுது. அது எப்படி ஏறுது, என்ன பண்ணுறாங்க அந்த பணத்தை, எதை எதுக்கு உருப்படியான விஷயத்துக்கு செலவு பண்ணாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. அதை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அவங்களுக்கு, உங்களுக்கு நடத்த தெரியலை, அதுதான் உண்மை. நடத்த தெரியலை, இந்த இதை பாருங்கப்பா கொஞ்சம் அப்படின்னு நான் சொல்கிறேன். எதை இப்போ தீபாவளிக்கு 4,000 ரூபா டிக்கெட்டு, சென்னையிலேருந்து நீங்கள் ஏதாவது ஒரு மாவட்டத்துக்கு போகணும்னா 4,000 ரூபாய்க்கு குறைஞ்சி ஒரு ஆளுக்கு பஸ்ஸில் டிக்கெட்டு இல்லை. இதை நான் போன மாதமே சொல்லிட்டேன். தீபாவளி வரப்போகுது, எல்லாம் வெளியூர் போகிறவங்க குடும்பத்தோடு இருப்பாங்க, அதனால் தனியார் பஸ்ஸுக்காரங்களெல்லாம் கூப்பிட்டு பேசுங்க, பேசி ஒரு விலையை நிர்ணயம் பண்ணுங்க, குறைச்சி பேசி பண்ணுங்க, அதை விளம்பரப்படுத்துங்க மக்களுக்கு தெரிகிறாப்புல, ஏன்னா அவங்க கூட வாங்கக்கூடாது இப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் எந்த மூச்சு பேச்சு ஒன்றும் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னாக்கா கம்ப்யூட்டரில் போய் டிக்கெட்டுக்கு நிற்கும்போது 4,000 ரூபா கொடு, 3,999 ரூபா கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு குடும்பத்தில் ஒரு 4 பேர் சொந்த ஊருக்கு தீபாவளிக்கு வரணுன்னா கூட அவங்களுக்கு போயிட்டு வர்றதுக்கு 12,000 ரூபா பஸ்ஸுக்கு மட்டும் செலவாகும். எப்படி அவங்க பண்ண முடியும்? இதெல்லாம் அரசாங்கத்தோட வேலை. அவங்க கூப்பிடணும், பேசணும். இல்லை, இந்த மாதிரி அரசாங்கம் தமிழ்நாட்டு மக்களுக்கு வேணுமா? என்னோட கேள்வி அதுதான். ஏன்னா அம்மா இருந்தப்ப அம்மா தொடர் வெற்றி, கிட்டத்தட்ட 30 ஆண்டு காலம் நம்மளுடைய தலைவர் அம்மாவுடைய ஆட்சியில் தான் மக்களுக்கு சேர வேண்டியதெல்லாம் போய் சேர்ந்துருக்கு.
இந்த அரசாங்கத்தினால ஒன்றுமே இல்லை. அது இப்போ நல்லா தெளிவாக தெரிஞ்சிருக்கு. பத்தாயிரத்துக்கு வாயால் மட்டும் சொல்லலை, அவங்க தேர்தல் அறிக்கை இவ்வளோ பெரிய புத்தகம் கொடுத்து இதில் உள்ளதெல்லாம் பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே வீட்டுக்கு வந்து சேரும்னு சொல்லி நம்ப வச்சு வாக்கை சேகரித்தாங்க. இதே போல் இப்போ எதுவும் அறிக்கை தயாராகிட்டுருக்கும் நேரம், என்ன 6 மாதம் தானே இருக்குது. அதனால் திருப்பி இதே வேலையில் இறங்கி வருவாங்க. அதுக்கெல்லாம் மக்கள் இடம் கொடுத்துடாதீங்க. உங்கள் வீடு, உங்கள் பிள்ளைங்க, அவங்களுடைய வளர்ச்சியை பாருங்கள். இதுக்கு யார் இருந்தால் சரியாக இருக்குங்கிறத யார் சொன்னாலும் கேட்காதீங்க, நீங்கள் முடிவு பண்ணுங்க. நீங்கள் முடிவு பண்ணி அவங்கள கொண்டுட்டு வந்தீங்கன்னா தான் தமிழ்நாடு தமிழ்நாடாக பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். இப்போ இல்லை, பழைய நிலைமையில் இல்லை. அதனால் நான் உங்ககிட்ட எல்லாம் அன்பாக கேட்டுக்கிறது அது ஒன்று தான். நானே சொல்கிறேனே, அதாவது இப்போ அவங்க வச்சிருக்கிற 12 லட்சம் கோடிக்கு எந்த அரசாங்கம் வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அது ஒரு பக்கம் யோசிக்க வேண்டியது இருக்குது. இருந்தாலும் அனுபவம் இருந்தால் நம்ம சமாளித்து வர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது எனக்கு. அதனால் மக்கள் ரொம்ப விழிப்போடு இருக்கணும். யார் சொல்கிறதையும் இப்போதைக்கு சொல்கிறாங்களா இல்லை நடைமுறையில் சாத்தியமானதை சொல்கிறாங்களா அப்படிங்கிறதெல்லாம் தயவுசெய்து யோசிங்க. இப்போ விவசாயிங்க நெல்லை போட்டுவிட்டு நான் வர்ற வழியெல்லாம் பார்க்குறேன், எங்கே பார்த்தாலும் ரோட்டில் நெல் நனைஞ்சி கிடக்கு. இந்த நனைஞ்சி போச்சுன்னா எப்படி சென்டருக்கு எடுப்பாங்க அவங்க? அதை கழிச்சு விட்றதுக்கு தான். ப்ரைவேட் ஆள்கிட்ட நீ குறைச்சி கொடுக்குறியோ என்னமோ பண்ணிக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிற கதைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கு நிலமை. அதனால் விவசாயிகளையும் காப்பாற்றி ஆகணும். விவசாயத்தை நம்ம விடவே முடியாது. அது ஒரு நல்ல தொழில் தான். அரசாங்கம் எடுக்க வேண்டிய நேரத்தில் கரெக்டாக எடுத்தாங்கன்னா பிரச்சனையே இல்லை. அதுக்கும் குறிப்பாக விவசாயிகளுக்காக என்ன பண்ணலாங்கிறத நாங்களும் யோசித்து சில திட்டங்களை வகுத்து வச்சுருக்கோம். நம்ம ஆட்சி வந்ததுன்னா நிச்சயம் நான் செய்வேன் அதை. ஏன்னா விவசாயிகள் நாட்டுக்கு முதுகெலும்பு, அவங்கள நம்ம நல்லபடியாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுல எப்போதுமே தலைவரோட கட்சி அதில் மாற்று கருத்துக்கோ மாற்று பேச்சுக்கே இடம் இல்லை. நிச்சயம் அதை செய்வோம். அதனால் எனக்கு கவலையே என்னன்னா, ஒன்று நான் அம்மாவோட இருந்தப்பையும் பார்த்துருக்கேன். ராத்திரி 2 மணி 2:30 மணி 3 மணி வரைக்கும் முழிச்சிட்டு இருந்து வேலை பார்த்தவங்க அவங்க. இப்போ அப்படி இல்லை. இப்போ இருக்கிறவங்கள பார்த்தா எந்த சினிமாவுக்கு போகலாம், நாங்களாம் அங்கே ஒரு படத்துக்கும் போனதில்லை. ஏன்னா எங்களுக்கு வேலையாக சரியாக இருக்கும். எந்த படத்துக்கு போகலாம், எந்த புது படம் வருது அதை போய் பார்க்கலாம். அதை பார்க்குறதையும் விளம்பரப்படுத்திக்கிட்டு பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்க. இதெல்லாம் உண்மையாக உழைக்கிறவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் வச்சுக்கவே மாட்டாங்க முதல்ல. ஏன்னா நமக்கு வேலை சரியாக இருக்கும். அந்த வேலையை பார்க்குறதுக்கே ராத்திரி 2 மணி வரைக்கும் நம்ம முழிச்சிருந்து பார்த்தாகணும். பார்த்தா தான் மக்களுக்கு ஏதாவது நல்லா செய்ய முடியும். நானும் போகிறேன் கச்சேரிக்கின்ட்டு போனோம்லாம் நடக்காது கதை. அது இப்போ இந்த அரசாங்கம் செஞ்சு வச்சிருக்கிற குளறுபடியெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டம். அதனால் இப்போ தமிழ்நாடை நம்ம தலைவர் காலத்தில் நல்லா இருந்தது, அம்மா காலத்தில் நல்லா இருந்தது. அதை மீண்டும் கொண்டு வர்றதுக்கு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நல்ல தீர்ப்பை கொடுக்கணுங்கிறது தான் இந்த கட்சி துவக்க நாளில் 54வது நாளில் நான் இதை உங்கள்கிட்டெல்லாம் பேசுகிறதுக்கு வந்தேன். அது மட்டும் இல்லை, 55வது ஆண்டு அது மக்களாட்சியாக இருக்கணும் இங்கே தமிழ்நாட்டில்.
அப்படிங்கிறத உங்கள்கிட்ட எல்லாம் கேட்டுக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன். தலைவரும் சரி, அம்மாவும் சரி, நாங்கள் எப்போதுமே கிராமங்களை நோக்கி தான் இருப்போம். நம்ம கட்சியும் அப்படி தான். நம்ம கட்சி தொண்டர்கள்லாம் பெரிய பெரிய வசதி அப்படிலாம் இருக்க மாட்டாங்க. சாதாரண குக்கிராமத்தில் உள்ளவங்களை எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கியிருக்கோம். ஜாதி பார்க்கறது இல்லை. யாராக இருந்தாலும் எல்லாரும் எங்களுக்கு ஒன்று தான். அதனால் நல்லதை செய்கிற ஆட்சி வரணும் அப்படிங்கிறத இந்த கூட்டத்தின் மத்தியில் உங்கள்கிட்ட எல்லாம் நான் வேண்டி கேட்டுக்கிறேன். நிச்சயமாக அது இந்த நாள் ஒரு தொடக்கமாக இருக்கும் அப்படிங்கிறதுல எனக்கு ரொம்ப நம்பிக்கை. ஏன்னா எல்லாம் நல்ல மனசு உள்ளவங்களாக உட்காந்துருக்கீங்க. அதுதான் சொத்து. அதிமுகவோட சொத்தே கிராமந்தான். அதனால் உங்களுடைய எல்லாருடைய எண்ணமும் நல்ல எண்ணம், நல்லது நடக்கணும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, இன்றைக்கி கட்சி துவக்க நாள் அப்படிங்கிறதுனால சில நலத்திட்ட உதவிகளையும் இந்த மக்களுக்கு கொடுத்துட்டு போகணுன்ட்டு தான் வந்திருக்கேன். அதனால் இந்த இடத்துக்கு என்னை கூப்பிட்டாங்க. நான் சந்தோஷமாக எடுத்துக்கிட்டு தான் நான் இங்கே வந்தேன் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு, அண்ணா நாமம் வாழ்க, புரட்சி தலைவர் நாமம் வாழ்க, புரட்சி தலைவி அம்மா நாமம் வாழ்க. நன்றி, வணக்கம்.